வணக்கம். ரவிக்குமார் திருச்செல்வம், ஆஸ்லோ, நார்வே. இன்று நாங்கள் ஹைட்ரோலிக் பவர் தொழில்நுட்பம் சம்பந்தமாக ஒரு விடயத்தை தமிழில் இங்கே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் தமிழில் கொண்டு வருவதற்கு அவருடைய சிந்தனையில் உதித்தது யார் என்று சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால், தபேந்திரன் கோதாசன் அவருடைய சிந்தனையில் இந்த தொழில்நுட்பத்தை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை உதித்திருக்கின்றது. இதற்கு பக்கபலமாக இங்கே வீடியோ ஒலிப்பதிவு மற்றும் தொழில்நுட்பத்தில் எடிட்டிங் போன்ற தொழில்நுட்பங்களில் எமக்கு கைகோத்து நிற்பவர் தங்கவேல் கணபதிப்பிள்ளை அவர்கள். இதை தொகுத்து நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய விஞ்ஞானியான பாஸ்கல் அவர்களுடைய அடிப்படை விதியை சுருக்கமாக தமிழில் பார்ப்போம். அதாவது பாஸ்கல் அவர்களுடைய விதியின்படி அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், ஓர் மூடிய பாத்திரம், சிலிண்டர், அதனுள் இருக்கும் திரவம் அல்லது ஒரு வாயு ஊடகத்தினுள் ஓர் புள்ளியில் பிரயோகிக்கப்படுகின்ற அழுத்தமானது அந்த ஊடகத்தில் இருக்கும் எல்லா திசைகளிலும் சமனான அழுத்தத்தை காவிச் சென்று பிரயோகிக்கும். அதாவது ஒரு புள்ளியில் பிரயோகிக்கப்படுகின்ற அழுத்தமானது எல்லா திசைகளிலும், அந்த மூடிய சிலிண்டருக்குள் எல்லா திசைகளிலும் சமனான அழுத்தத்தை பிரயோகிக்கும். இங்கே கீழ்நோக்கி பிரயோகிக்கப்படுகின்ற அழுத்தமானது பவர் P1 என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இந்த மூடிய சிலிண்டருக்குள் இந்த அழுத்தமானது எல்லா திசைகளிலும் ஒரே அளவானதாக பிரயாணம் செய்யும் அல்லது பிரயோகிக்கப்படும். இவ்வாறு வருகின்ற அழுத்தமானது மறுபக்கத்தில் இருக்கும் அகலம் கூடிய சிலிண்டரில் அதனுள் வைக்கப்பட்டிருக்கும் அகன்ற பரப்பளவை கொண்ட பிஸ்டனின் மேல் நோக்கி எல்லா புள்ளிகளிலும் சமனான அழுத்தத்தை கொடுக்கும். அதாவது இங்கே மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுகின்ற அழுத்தமானது நாங்கள் அதை P2 என்று பவர் 2 என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், உண்மையில் பாஸ்கலினுடைய விதியின்படி இங்கே புறப்படுகின்ற அழுத்தம் பவர் P1 ஆனது இங்கே மேல் நோக்கி அழுத்துகின்ற இந்த பவர் 2க்கு சமனானதாக இருக்கும். அப்ப இதை நாங்கள் இவ்வாறு எழுதிக்கொள்ளலாம். அதாவது இந்த பாஸ்கலினுடைய விதியின்படி ஒரு புள்ளியில் பிரயோகிக்கப்படுகின்ற அழுத்தமானது அந்த ஊடகத்தில் ஒரு மூடிய பாத்திரத்துக்குள் எல்லா திசைகளிலும் சமனான அழுத்தத்தை பிரயோகிக்கும். எனவே இங்கே அழுத்தப்படுகின்ற இந்த பவரானது P2 என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இங்கே புறப்படுகின்ற அழுத்தமானது P1 P2க்கு சமனானதாக இருக்கும். மேலும் பாஸ்கலினுடைய விதியின்படி பவர் இஸ் ஈக்குவல் டு
force divided by area. இதுதான் அவருடைய அடிப்படை சமன்பாடு. அதாவது மேலிருந்து இந்த சிறிய சிலிண்டருக்குள் இருக்கும் பிஸ்டன் மீது மேலிருந்து ஓர் விசையை நாம் சிறிய விசை ஒன்றை பயன்படுத்துவோமாக இருந்தால் அது நான் ஃபோர்ஸ் 1 என்று எடுத்துக்கொள்வோம். இந்த சிறிய பிஸ்டனினுடைய வட்ட வடிவமான இந்த சிறிய பிஸ்டனினுடைய பரப்பளவு ஏரியா 1 என்று எடுத்துக்கொள்வோம். இங்கே பயன்படுத்துகின்ற இந்த விசையினால் உருவாக்கப்படுகின்ற இந்த பவர் அழுத்தமானது இங்கே மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுகின்ற இந்த பிஸ்டனின் பரப்பளவை ஏரியா 2 என்று எடுத்துக்கொள்வோம். இந்த அழுத்தத்தினால் மேல் நோக்கி புறப்படுகின்ற விசையை நாங்கள் ஃபோர்ஸ் 2 F2 என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ பாஸ்கலினுடைய விதியின்படி அதாவது இந்த மூடிய பாத்திரமான இந்த சிலிண்டருக்குள் இருக்கும் இந்த சிறிய பரப்பளவை கொண்ட பிஸ்டனின் மீது பிரயோகிக்கின்ற இந்த விசையினால் உருவாக்கப்படுகின்ற இந்த பவர் இதை நாங்கள் P1 என்று எடுத்துக்கொண்டோம். P1 ஆனது வழங்கப்பட்ட விசை ஃபோர்ஸ் 1 divided by area 1. இதுதான் பாஸ்கலினுடைய அடிப்படை விதி. இங்கே நாங்கள் இந்த மூடிய பாத்திரமான இரண்டாவது சிலிண்டருக்குள் இருக்கும் இந்த பிஸ்டனின் மீது கீழிருந்து மேல் நோக்கி வந்து தாக்குகின்ற அழுத்தமானது பவர் 2 என்று எடுத்தோமாக இருந்தால் power 2 is equal to force 2 divided by area 2. இது பாஸ்கலினுடைய அடிப்படை விதி. இங்கே நான் ஏற்கனவே ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றேன். அதாவது பாஸ்கலினுடைய விதியின்படி அடைத்த ஒரு சிலிண்டருக்குள் இருக்கும் திரவம் அல்லது வாயுவின் ஒரு புள்ளியின் மீது பயன்படுத்துகின்ற அழுத்தமானது அந்த மூடிய பாத்திரத்துக்குள் எல்லா திசைகளிலும் சமனானதாக இருக்கும். எனவே பவர் 1 பவர் 2க்கு சமனானதாக இருக்கும். ஆகவே இங்கே நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம். இந்த பவர் 2 என்பதில் இந்த சமன்பாட்டை நான் இவ்வாறு மாற்றுகின்றேன். இந்த பவர் 2 ஏரியா 2வை நாங்கள் இடது பக்கம் நகர்த்துவோமாக இருந்தால் பவர் 2 டைம்ஸ் ஏரியா 2 இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 2 என்பது நமக்கு இலகுவாக புரியும். ஏற்கனவே சொன்னது போன்று குறிப்பிட்டது போன்று பவர் 1 பவர் 2க்கு சமன். எனவே இந்த பவர் 2 என்ற இடத்திற்கு பதிலாக நாங்கள் பவர் 1 டைம்ஸ் ஏரியா 2 இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 2 என்று குறித்துக் கொள்ளலாம். அப்ப நான் இங்கே இதிலேயும் ஒரு சிறிய மாற்றத்தை செய்கின்றேன். அதாவது பவர் 1 இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 1 டிவைடட் பை ஏரியா 1 ஐ நாங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம். பவர் 1 டைம்ஸ் ஏரியா 1 இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 1. அப்ப இங்கே பார்ப்போமாக இருந்தால் பவர் 2 பவர் 1 சமன். எனவே இந்த முதலாவது
விசையை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த முதலாவது விசையானது ஏரியா 1 டைம்ஸ் பவர் 1, புறப்படுகின்ற மேல் நோக்கி புறப்படுகின்ற இரண்டாவது விசையானது ஃபோர்ஸ் 2 ஏரியா 2 டைம்ஸ் அதே பவர் 1 ஆக இருக்கின்றது. எனவே இந்த ரெண்டு சமன்பாட்டிலும் பவர் 1 ஆனது ஓர் மாறா கணியமாக இருக்கின்றது. அப்போ இந்த ஃபோர்ஸ் 2வும் ஃபோர்ஸ் 1ம் எதில் மாறுபடுகிறேன்னு சொன்னால் பரப்பளவில் மாறுபடுகின்றது. எனவே பரப்பளவானது அதிகரிக்கும் பொழுது, காரணம் இந்த பவர் சமனாக இருப்பதனால் பரப்பளவை நீங்கள் மாற்றும் பொழுது, அதிகரிப்பது என்பதிலும் பார்க்க இவ்வாறு சொல்லலாம், பரப்பளவை நீங்கள் மாற்ற மாற்ற வெளி வருகின்ற விசையானது மாறுபடுகின்றது. எனவே பரப்பளவை நீங்கள் அதிகரிப்பீர்களாக இருந்தால் வெளிவருகின்ற விசையானது அதிகரிக்கின்றது. வெளிவருகின்ற விசையானது அதிகரிப்பதன் மூலமாக நாங்கள் ஓர் பாரமான பொருள் ஒன்றை மேல் நோக்கி உயர்த்தக்கூடியதாக இருக்கும் சிறிய விசையை பயன்படுத்தி. இதுதான் பாஸ்கலினுடைய அடிப்படை தத்துவம். இது பல இடங்களில் ஹைட்ரோலிக் பவர் என்னும் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. நாம் எல்லோரும் அறிந்த விடயம்தான். எனவே தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த பதிப்புகளில் மீண்டும் சந்திப்போம். பல விடயங்களை இது விடயமாக கலந்து விரிவாக ஆராய இருக்கின்றோம். அதுவரை விடைபெறுவது ரவிக்குமார் திருச்செல்வம், ஆஸ்லோ, நார்வே.